தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 31 16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். தங்கள் பகைவரின் நாட்டினின்று அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் வருந்தி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் கூறுகின்றார், உன் அழுகையை நிறுத்து, இனி கண்ணீர் வடிக்காதே, உனது முயற்சிகளுக்கு நான் பலன் தரப் போகின்றேன். நீ பகைவரின் நாட்டினின்று, அதாவது பகைவர் உனக்கு செய்கின்ற துன்பங்களில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட போகின்றாய். உனக்கு நித்திய மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் தெய்வம் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்து தீர்மட்டும் அவர் அமரமாட்டார். ஆகவே உங்கள் கண்ணீரை அவர் கண்டுவிட்டார். உங்கள் கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கின்றது. ஆகவேதான் அவர் கூறுகின்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இனி கண்ணீர் வடிக்காதே, உனக்கு நான் பலன் கொடுக்க போகின்றேன், உன்னை அழ வைத்தவர்களுக்கும் நான் பலன் கொடுக்க போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இனி எந்த சூழ்நிலைகளையும் கண்ணீர் வடிக்காதீர்கள், நன்றி கோரிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, எதிரிகளாலோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளாலோ தினமும் அழுது கொண்டிருந்த இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இனி கண்ணீர் வடிக்காதே, உனக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன், உனது ஜபத்திற்கேற்ற பலன் கிடைக்கப் போகின்றது. உன் பகைவரால் நீ நெருக்கப்பட்டிருந்தாய், அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன் பகைவரை நான் அழிக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இனி கண்ணீர் வடிக்க மாட்டோம், எப்பொழுதும் ஆனந்தத்துடன் உமக்கு நன்றி கூறுவோம் என்று உறுதியெடுக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். உமது வாக்கின்படி ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமென்.